பாண்டிய ராஜகுமாரனாக அவதாரம் பண்ணின பகவான் இந்த அவதார நோக்கம் முடிந்த உடனே இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் தவம் இருப்பதற்காக சபரிமலையை தேர்ந்தெடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். முதல்ல அந்த கோவில் உருவாகணும்னு பகவான் உத்தரவு கொடுத்த போது கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி கோவில் உருவாக ஆரம்பிச்சு தை முதல் நாளான அன்னைக்கு இந்த மகர சங்கரம நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை முதல் நாள் அன்னைக்கு என்னுடைய தந்தையான நீ ஆசைப்பட்டபடி என்ன ராஜாவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய தவக்கோலத்திலிருந்து விடுத்து இந்த திருவாபரணம் கிளம்பி வரும்போதே கருடன் கூட வரும். வானில் மகர நட்சத்திரம் உதிக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் பெட்டி இறக்கி வச்சு இவங்க மறுபடியும் கிளம்புறாங்களோ கருடன் வரும். 3 பெட்டிகளையும் எடுப்பதற்கு பாரம்பரியமான குடும்பத்தினர்கள் இருக்காங்க. அவங்க இங்க இருந்து இங்க இருந்து டர்ன் போட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. அப்போ எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து தான் மறுபடியும் போய் சேரணுங்கிற தன்மையை உணர்த்தும் முகமாக அந்த ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது உணர்த்துகிறது. பொதுவாக பகவான் மேல சார்த்தக்கூடிய திருவாபரணம் இல்லையா? சோ பகவான் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம் அதை தொடுவது அப்படிங்கிறது பகவானே தொடுவதற்கு சமம் இல்லையா? வியன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் அரவிந்த் சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகர ஜோதி, அந்த மகர ஜோதின்ற விஷயம், அதோட மகிமை நிறைய பேருக்கு இங்க தெரியாமலே இருக்கு. அதோட மகிமை என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? மகர ஜோதி அப்படிங்கிறது நம்ம தை முதல் நாள் மகர சங்கரம காலம் அப்படின்னு பேரு. நம்ம தை மாதத்தை நம்ம கேரளத்துல மகர மாதம்னு சொல்றது வழக்கம். அப்ப அந்த கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போட்டு தை மாசம் 1ஆம் தேதி இந்த மகர ஜோதி தரிசனம் அப்படிங்கிறதான் பழைய காலத்து சபரிமலை நடைமுறை. இந்த மகர ஜோதியுடைய விசேஷம் சபரிமலை எதனால அப்படின்னா முதல்ல அந்த கோவில் உருவாகணும்னு பகவான் உத்தரவு கொடுத்த போது கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி கோவில் உருவாக ஆரம்பிச்சு தை முதல் நாளான அன்னைக்கு இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்னைக்கு தான் கோவில் உருவாச்சு, கட்டி முடிச்சு முதல் கும்பாபிஷேகம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். அதனால அந்த நாள் பகவானுக்கு உகந்த நாளாக விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்போ பாண்டிய ராஜகுமாரனாக அவதாரம் பண்ணின பகவான் இந்த அவதார நோக்கம் முடிந்த உடனே இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் தவம் இருப்பதற்காக சபரிமலையை தேர்ந்தெடுத்துட்டு கிளம்பி போயிடுறார். அப்போ அவருடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன் அவர் கேட்கிறார், நீ எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள போறேன்னு நினைச்சேன், ஆனா நீ இது எல்லாத்தையும் விட்டுட்டு தவத்துக்கு போறியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட போது அந்த கும்பாபிஷேகம் முடிந்த உடனே பகவான் அசரீரியாக ஒரு ஒலி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த கும்பாபிஷேகம் திருப்தியாக நடந்தது, இனி என்னை பார்க்க விரும்ப நடக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து வந்து என்னை தரிசனம் பண்ணணும். நான் வருடம் பூராவும் என்னுடைய தவத்துல தான் இங்க ஆழ்ந்திருப்பேன். இந்த மகர சங்கரம நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை முதல் நாள் அன்னைக்கு என்னுடைய தந்தையான நீ ஆசைப்பட்டபடி என்ன ராஜாவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய தவக்கோலத்திலிருந்து விடுத்து ராஜ அலங்காரத்தோட தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் உத்தரவு. அதற்காக எனக்கு நீ ராஜ அலங்காரத்தில் உள்ள ஆபரணங்கள் எல்லாம் தயார் செய்து எனக்கு அன்றைய தினம் அரண்மனையிலிருந்து கொண்டு வந்து பூட்ட வேண்டும்னு சொல்லி சொல்றார். அசரீரியாக உத்தரவு கொடுக்குறார். அதன்படி ராஜ அலங்காரமாக பகவானுக்கு அன்னைக்கு முகப்படம், அதுல 2 வாள், தங்கத்துல வில்வ மாலை, தங்கத்துல துளசி மாலை, தங்கத்துல இருக்கம்பு மாலை இதெல்லாம் சார்த்தி யானை, புலி முதலான வாகனங்கள் எல்லாம் வைத்து ஒரு அரசனுக்குள்ளான என்னெல்லாம் சின்னங்கள் ராஜ சின்னங்கள் இருக்கோ அதோட இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு பகவானுக்கு வந்து மீசை உண்டு. அந்த அலங்காரத்துல ராஜ அலங்காரம் அப்படிங்கிறதுனால மீசையோடு இருக்கக்கூடிய அலங்காரமாக அந்த திருவாபரணம்னு சொல்லக்கூடிய அந்த அலங்காரம் இன்னைக்கும் அந்த பாண்டிய வம்சத்தில் உதித்த பந்தளம் அரண்மனையிலிருந்து வந்து இன்னைக்கு மகர சங்கரமத்தை அன்னைக்கு பகவானுக்கு சார்த்தி விசேஷமான தீபாராதனை அன்னைக்கு பகவான் ராஜ அலங்காரத்துல தரிசனம் கொடுக்குறார். அதே சமயத்தில் அந்த திருவாபரணம் கிளம்பி வரும்போதே கருடன் கூட வரும். வானில் மகர நட்சத்திரம் உதிக்கும். பொன்னம்பலமேட்டில் ஜோதி தரிசனம் நடக்கும். இதெல்லாம் இன்னைக்கும் சபரிமலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த சபரிமலை யாத்திரையுடைய பூர்த்தி அப்படிங்கிறது இந்த மகர ஜோதி தரிசனம். கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ஜோதி உற்சவம் அப்படிங்கிறது அன்னைக்குதான் கோவிலுடைய உற்சவம். ஒரு கோவிலுக்கும் உற்சவம் நடக்கும் இல்லையா? என்னதான் பங்குனி உத்திரத்துல கொடியேறி திருவிழா நடந்தாலும் சபரிமலையுடைய ஒரிஜினல் உற்சவம் அப்படிங்கிறது இந்த மகர மகோத்சவம் சொல்லக்கூடிய இந்த மகர சங்கராந்தி தான். அன்றைய தினத்திலிருந்து தொடங்கி அதிலிருந்து அடுத்த 4 நாட்கள் விசேஷமான உற்சவமாக பகவானுக்கு அங்க பல்வேறு வழிபாடுகளும் பூஜைகளும் அன்னைக்கு நடைபெறும். இந்த மகர சங்கரமத்தை திருவாபரணம் சார்த்தி அடுத்த 3 நாளைக்கு திருவாபரணம் சார்த்தப்படும். அன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்த 3 நாளைக்கு அதே திருவாபரணத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம் அங்க போய். அதே போல மணிமண்டபத்துல விசேஷமான
களமெழுத்து பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பூஜைகள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோலத்தில் ஐயப்பனுடைய வடிவத்தில் அங்க களம் எழுதி வரைஞ்சு அதற்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். அதன் பிறகு அதுக்கு அடுத்த நாள் பகவானுடைய தந்தையாக அறியப்படக்கூடிய பந்தலா குடும்பத்திலிருந்து ராஜ பிரதிநிதி வந்திருப்பார். அவர் வந்து பகவானை 4வது நாள் தரிசனம் பண்ணுவார். அன்னைக்கு தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி தரிசனம் எல்லாரும் பப்ளிக் எல்லாரையும் அனுப்பிச்சதுக்கு அப்புறமாக அவரும் பகவானும் மட்டுமா தனியா இருக்கக்கூடிய தரிசனம். அத்தனை பேரும் கீழே இறங்கி தந்தையும் மகனும் சந்திக்கும் பாவனையில் அத்தனை பேரும் கீழே இறங்கிடுவாங்க. அவரும் அப்பாவும் பையனும் மட்டும் பாக்குற மாதிரி அவர் எத்தனை நேரம் வேணா இருந்து பகவான்கிட்ட பார்த்துட்டு அப்புறம் கோவிலை சாத்திட்டு கீழே வர மாதிரியான ஒரு நடைமுறையோட அந்த மகர மகோத்சவம் பூர்த்தி ஆகும். அதனால மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தைப்பொங்கல் நாள் தான் சபரிமலையில மிகப்பெரிய ஒரு உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. அன்றிலிருந்து தொடங்கிதான் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும். கடைசி நாளைக்கு முந்தின நாள் அங்க குருதி பூஜைன்னு சொல்லி பகவானுடைய பூதகணங்களுக்கான பூஜைகள் நடக்கும். கடைசி தரிசனம் பந்தல ராஜாவுக்கு அந்த பகல் நேரம் தரிசனத்தோட முடிச்சு நடை அடைத்து அந்த மகர மகோத்சவம் பூர்த்தி அடைகிறது. அந்த கதையை கேட்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு. அப்பா பையனுக்கு இடையே இருக்க அந்த உறவை பத்தி சொன்னீங்க. அதுக்கு அந்த ஜோதி ஏற்றப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? ஜோதி ரூபம் அப்படிங்கிறது பகவானுடைய ஆதி வடிவம். இப்போ திருவண்ணாமலையிலும் ஜோதி நம்ம தரிசனம் பண்றோமே, அந்த ஜோதி அப்படிங்கிறது அக்னி வடிவமாக விளங்கக்கூடிய ஒரு தன்மை. பகவான் ஆதியில அவர் அக்னி தன்மையோட தான் இருந்தார். அந்த வெறும் ஜோதியாக இருக்கும்போது நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக தரிசனம் கொடுக்குறாங்க. அப்போ எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்தா மறுபடியும் போய் சேரணுங்கிற தன்மையை உணர்த்தும் முகமாக அந்த ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது உணர்த்துகிறது. நம்முடைய உடம்பில் 6 சக்கரங்கள் சொல்லப்படுகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி ஆகியன்னு 6 சக்கரங்கள் யோகிகளால சொல்லப்படுகிறது. அந்த 6 சக்கரங்கள் மனித உடல் எப்படி இருக்கோ அதே போல இந்த 6 சக்கரங்களை 6 கோவில்களாக வகைப்படுத்தி ஒரு தெய்வத்துக்கும் சொல்லியிருக்கு. அதுல சாஸ்தாவுக்கு பகவான் வந்து யோகத்தின் தன்மை கொண்டவனாகவே விளங்கும் காரணத்தினால பகவானுக்கு இது மாதிரி 6 கோவில்கள் சொல்லி அதுல ஆக்ஞா சக்கரமாக சபரிமலையும், அந்த ஆக்ஞா சக்கரத்தையும் கடந்து விளங்கக்கூடிய சகசிராரம் சொல்லக்கூடிய சக்கரமாக இருப்பது பொன்னம்பலமேடு. அதனால அந்த பொன்னம்பலமேட்டுல தெரியக்கூடிய ஜோதி அப்படிங்கிறது நமக்குள்ள தெரியக்கூடிய ஆத்ம ஜோதி. என்னைக்கு அதை நம்ம உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ நம்ம எதற்காக பிறவி எடுத்திருக்கோங்கிற தத்துவமசின்னு பகவான் உணர்த்தக்கூடிய அந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். அப்ப அந்த பொன்னம்பலமேட்டுல தெரியக்கூடிய ஜோதியுடைய அர்த்தம் அதுதான். நம்மளுக்கு வந்து ஜோதி என்னையா ஒரு நாள் தெரிய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான குறியீடு. அந்த மகர ஜோதி அப்படி ஏற்றும் போது பாத்தீங்கன்னா கருடன் வந்து சுத்தி வரும், அதுக்கப்புறம் அது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதோட வரலாறு என்ன? எதுக்காக மகர ஜோதி போது இல்ல, திருவாபரணம் பந்தளத்திலிருந்து கிளம்பும் போதே கருடன் வந்துடும். ஓகே. திருவாபரணம் யாத்திரை வந்து கோஷ யாத்திரைங்கிறது பந்தளம் அரண்மனையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் வரக்கூடிய கோஷ யாத்திரை. அந்த திருவாபரணம் அரண்மனையில பூஜை பண்ணி அங்க பந்தளத்தில் இருக்கக்கூடிய வெளியே கோயிக்கல்னு சொல்லக்கூடிய சாஸ்தா ஆலயத்திலிருந்து அந்த பெட்டி வெளியே கொண்டு வந்து வச்ச உடனேயே தலைச்சுவடாகத்தான் திருவாபரணம் இன்னைக்கும் வரும். அந்த கிட்டத்தட்ட அந்த டிஸ்டன்ஸை பூராமே எஸ்டேட்டுகள் இருக்கும், வழியில காடுகள் இருக்கும், சில ஊர் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும், கோயில்கள் இருக்கும். இதெல்லாம் கடந்து அவங்க ஒரு இடமா தங்கி தான் வராங்க. அப்படி அவங்க தங்கி எடுத்து வரும்போது இன்னைக்கும் அந்த எப்படி பந்தளராஜா ராஜ பிரதிநிதி கூட வரார் திருவாபரண பெட்டியோட, அதை அவங்க எப்படி பரம்பரையா வராங்களோ அது போல அந்த திருவாபரணத்தை எடுக்கக்கூடிய 3 பெட்டிகள் இருக்கு. திருவாபரண பெட்டி, வெள்ளி பெட்டி, குடம்பெட்டின்னு 3 பெட்டி இருக்கு. இந்த 3 பெட்டிகளையும் எடுப்பதற்கு பாரம்பரியமான குடும்பத்தினர்கள் இருக்காங்க. அவங்க இங்க இருந்து இங்க இருந்து டேர்ன் போட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. அவங்க தலைச்சுமடாக தலையில தான் இன்னைக்கும் சுமந்து எடுத்துட்டு வராங்க. நம்ம முழு கோஷ யாத்திரையும் கால்நடையாகத்தான் வருது. அப்போ எங்கெங்கெல்லாம் பெட்டி இறக்கி வச்சு இவங்க மறுபடியும் கிளம்புறாங்களோ கருடன் வரும் கூட. 2.5 நாள் கருடன் கூட வரும். இன்னைக்கு நம்ம யாரு வேணா போய் பார்க்கலாம். திருவாபரண பெட்டி ஏறி வரும்போது கருடன் கூட வருது அப்படிங்கிறது இன்னைக்கும் அதிசயமாக பகவான் கூட சாட்சியாக வர்றதுக்குண்டான ஒரு விஷயமாக கண்ணுக்கு தெரியத்தான் செய்யுது. எப்பப்பெல்லாம் பெட்டி இறங்கி இருக்கோ அப்பப்பெல்லாம் கருடன் கூட வரும். பெட்டி இறங்குற இடத்துல பக்கத்துல கருடன் சாட்சிக்கு கூட நிற்கும். கரெக்டா பெட்டி 18ஆம் படி மேலே ஏறி சன்னிதானத்துக்குள்ள போன உடனே கூட வந்த கருடன் சன்னிதானத்தை 3 முறை வட்டம் அடிச்சுட்டு இது கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் வராது. இது இன்னைக்கும் மலைக்கு போற எல்லாருமே பாக்குற சாதாரணமா பாக்குற விஷயம், கண்ணுக்கு நேரம் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். மிச்சவங்களுக்கு அது அதிசயமா இருக்கு. எல்லா வருஷமும் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு ரெகுலரான ஒரு நிகழ்வாகவே ஆயிடுது. அதனால பகவானுடைய அந்த திருவாபரணத்துக்கு அந்த தெய்வ சைதன்யத்துக்கு சாட்சியாக அந்த கருட பகவான் கூட வரார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். கருடன் யாரை குறிக்குது? கருடன் மகாவிஷ்ணுடைய வாகனத்தை குறிக்கிறது. மகாவிஷ்ணு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கு. சிவபெருமானுக்கு எப்படி நந்தி இருக்கோ, அம்பிகைக்கு எப்படி சிம்மம் இருக்கோ, அது போல மகாவிஷ்ணுடைய வாகனமாக விளங்கக்கூடியது கருடன். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இருப்பது போல அதே பறவை வந்து இன்னொரு பறப்பாட்சி பறவைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய கருடன் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கு. அதனால தன்னுடைய மகனுடைய திருவாபரண கோஷ யாத்திரையை பார்க்க
அன்னையான மகாவிஷ்ணுவே வருகிறாருன்னு சொல்றது உண்டு. ஓகே, இந்த 3 பெட்டி வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? அந்த 3 பெட்டிலுமே வந்து ஐயப்பன் அவர்களோட ஆபரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, திருவாபரண பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் பெட்டியில தான் பகவானுடைய ஆபரணங்கள் இருக்கும். அந்த ஆபரணம் வந்து அன்னைக்கு நேரா சன்னிதானத்துக்கு போயிடும். மிச்ச 2 பெட்டியும் மாளிகைப்புறத்து அம்மனுடைய சன்னதி அமைந்திருக்கக்கூடிய மணிமண்டபம்ங்கிற பகுதிக்குள்ள மணிமண்டபத்தில் வச்சிருவான். அதுல உள்ள குடங்கள் முதலான பூஜா பாத்திரங்கள் இருக்கும். அதுல மறுநாளைக்கு அந்த குடத்தினால பகவானுக்கு அபிஷேகம் நடைபெறும். இன்னொரு பெட்டியில வந்து யானை பட்டமும் பாக்கி சபரிமலை சுற்றி இருக்கக்கூடிய தலப்பாறை முதலான மலைகளுடைய கொடியும் இருக்கும். அதனால அதெல்லாம் அந்த மறுநாள் தொடர்ந்து நடக்கக்கூடிய 3 நாட்கள் நடக்கக்கூடிய உற்சவங்களுக்கான புறப்பாடுக்கான பூஜா பொருட்கள்லாம் அதுல இருக்கும். அதனால மெயின் திருவாபரண பெட்டி தான் சன்னிதானத்துக்கு போகும். மிச்ச 2ம் அந்த மகர மகோத்சவத்துக்கு சம்பந்தப்பட்ட பாக்கி விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே மிச்ச 2 பெட்டிகள் இருக்கும். அது மணிமண்டபத்தில் வச்சு பூஜிக்கப்படும். தொடர்ந்து வரக்கூடிய அந்த பூஜைகளுக்கான பொருட்கள்லாம் அதில் உபயோகிக்கப்படும் அடுத்த 3 நாள். பக்தர்கள் அந்த பெட்டியை தொடுவதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இல்லையா? நான் வீடியோ பார்த்தேன், பெண்கள் அலோடு இல்லை, இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த பெட்டியை தொடுறதுக்கு பக்தர்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. அதை தொடுறதுனால அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு? பயன் எதுவும் கிடையாது. பக்தர்கள் தங்களுடைய சந்தோஷத்தினால தொட முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். பொதுவாக பகவான் மேல சார்த்தக்கூடிய திருவாபரணம் இல்லையா? சோ பகவான் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம், அதை தொடுவது அப்படிங்கிறது பகவானே தொடுவதற்கு சமம் இல்லையா? அந்த ஒரு உணர்ச்சி வேகத்தினால அவங்க பக்தர்கள் அதை தொடுவதற்கு எது எல்லாத்தையுமே நம்ம பயனை எதிர்பார்க்க கூடாது. ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஏன் பண்றோம், எல்லாத்தையும் இதை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா நம்ம திருப்பி அதே பிசினஸ் மென்டாலிட்டியில தான் பகவானை அணுகிறோம். பயனுக்காக இல்லை, இது சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய விஷயம். அந்த பகவான் மேல சாத்தி இருக்கக்கூடிய ஆவரணம்னு சொல்லும் போது அந்த ஆவரணத்தை நேரடியாக தொட முடியாது. அட்லீஸ்ட் அந்த ஆவரணம் சுமந்து வரக்கூடிய பெட்டிவாக தொட முயற்சி பண்றாங்க. தொட விட மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு உண்டான சுத்தி போலீஸ் எல்லாம் இருக்கும். தொட முயற்சி பண்ணுவாங்க. சில பக்தர்கள் தெரு வழியாகவும் வரும், வீடுகள் வழியாகவும் வரும். அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு இங்கிருந்து பூவை தூவி அதை வரவேற்பாங்க. அது மாதிரி ஒரு பக்தரும் தங்களுடைய சந்தோஷத்தை ஒரு விதமா வெளிக்காட்டுறாங்க. சில பேர் ஆர்வம் மிகுதினால தொட போறாங்க. இப்ப சுவாமி பல்லக்குல வரும் கோவில்ல, சுவாமி வரக்கூடிய பல்லக்கு சுவாமி உள்ள வச்சாலும் அந்த பல்லக்கை தொட்டு நம்ம கண்ணில் வச்சுக்கிறோம். இறைவன் அமர்ந்த பல்லக்கு அப்படிங்கிறதுனால இறைவன் அமர்ந்த தேர்னு சொல்லி தேர் வடத்தை கோவிலுக்கு வலம் வரும்போது நமக்கு இறைவன் உள்ள போயிருப்பார், தேர் அப்படியே நிற்கும் எம்டியா. இறைவன் அமர்ந்த தேருங்கிறதுனால தொட்டு வணங்குறோம். அது மாதிரிதான் இந்த திருவாபரண பெட்டியை தொட்டு வணங்குவோம். ரொம்ப அழகா பக்தி நிறைந்த ஒரு நேர்காணல் உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.